சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா? 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஜனவரி கடைசியில அந்த அஸ்வந்த் மாரிமுத்து படமும் ஸ்டார்ட் பண்றாங்க. காட் ஆஃப் லவ்னு அந்த படத்துக்கு இது அந்த படமும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா முதல் முறையாக சிம்பு வந்து 2 படத்துலையும் பண்றாரு. இல்ல மதராசி பெருசா போல, அதுக்கு பிறகு அந்த சல்மான் கான் படம் சிக்கந்தர் அதுவும் பெருசா போல, பெரிய ஃபிளாப். அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு டைரக்டருக்கு திருப்பி டேட் கொடுத்துருக்காரு சிம்பு. அதான் சிம்பு. இல்லை மயிலை சிவகுமாரனுடைய அந்த ஒரு போர்ஷனை வச்சு தான் அந்த படம் பண்ணுறாங்க. அதாவது மயிலை சிவகுமார்கிட்ட வெற்றிமாறன் ரியலாக உண்மையில உயிரோடு இருக்கப்ப ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் கேட்குறாரு. படம் பண்ணுறதுக்கு அவங்க சைடில் இருந்து சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தினுடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்தா தெரியும். அவங்க அப்பா ஒரு காங்கிரஸ்காரர், தீவிரமான காங்கிரஸ்காரர். இவரை பொறுத்த வரைக்கும் அங்கே சிறு சிறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். இவருக்கு முனியம்மாங்கிற ஒரு மனைவி, அதுக்கப்புறத்துல ஒரு மனைவி, அதுக்கு பிறகு மலர்கொடின்ற ஒரு மனைவி, 3 மனைவி அவருக்கு. கவுன்சிலர் வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர்றப்ப தான் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையில் வீடமணி, அப்புறம் இந்த மயிலை சிவகுமார், ஜாம்புஜார் முரளின்னு பல பேர் அடிபட்டுச்சு. இது வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார். அந்த வயசுக்கு உண்டான அந்த வேகம் சேட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு பீக்கில் இருக்க வருது அவருக்கு. ரெண்டும் சேர்ந்து வருது. அந்த ஏஜில் பண்ணக்கூடிய மெச்சூர்டில் அன்மெச்சூர்டாக இருப்பாங்க, யார்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு பேரு புகழ் பதவி வருது. இப்போ பேசிக்காக பான் வித் சில்வர் ஸ்பூனு எல்லாம் சேர்ந்து வரப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நிறையா அவர் மேலே விமர்சனம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஃபீல்டுக்குள்ளே வந்து. அப்போ அந்த வெற்றி தான் வந்து அந்த இடத்தை கொண்டு போய் இன்றைக்கி விஜய் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறாருன்னா அவருக்கு தொடர் வெற்றி. எப்படி ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. எப்படி படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க ஆடியன்ஸுங்கிற அந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அதை வந்து நம்ம வந்து ஒரு சேர் மாதிரி ஒரு இருக்கிறாரு, இவர் காலி பண்ணி அந்த இடத்துல நம்ம போய் உட்கார முடியாது. அந்த வெற்றி தான் அந்த இடத்துல கொண்டு போய் வரும். ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சிம்புவோட அரசன் மூவியோட ஷூட்டிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கிடுச்சு, போயிட்டுருக்கு. மக்களும் நிறைய வரவேற்பு கொடுக்குறாங்க அங்கே ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அப்படின்றத கேள்விப்பட முடியுது சார். அடுத்தடுத்து அவர் நிறைய படங்கள் வந்து கமிட் பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு டேட் சொல்லும்போது. எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறாரு, எப்படி அந்த ஷூட்டிங்லாம் நடக்கும்? இல்லை ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு சிம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கோவில்பட்டியில் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு 20 நாள் போகிறாங்க. இந்த மாதம் இந்த ஒரு எண்டில் வர்றாங்க, பிரேக் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்துட்டு நியூ இயர் பிரேக் பிறகு அப்புறம் அடுத்த படம் அடுத்த ஷெட்யூல் கிளம்புறாங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அடுத்த ஷெட்யூல் போகிறாங்க. இது அரசனுக்கு. ஜனவரி கடைசியில் அந்த அஸ்வந்த் மாரிமுத்து படமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காட் ஆஃப் லவ்னு அந்த படத்துக்கு இது அந்த படமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா முதல் முறையாக சிம்பு வந்து 2 படத்துலையும் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஒரு 10 நாள், அந்த படத்தில் ஒரு 10 நாள் மாறி மாறி கொடுக்குறாரு. 2வது ஷெட்யூல் முடிச்ச அரசன் படத்தினுடைய 2வது ஷெட்யூல் முடிச்ச பிறகு இந்த அஸ்வந்த் மாரிமுத்து படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ 2 படமும் பண்ண போறாரு பேரலா. இதுக்கடையில் அஸ்வந்த் மாரிமுத்து படம் முடிச்ச உடனே ஏஆர் முருகதாஸோட படம் பண்றாரு. அதுக்கும் பேசி முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி லைன் அப் வச்சிருக்காரு. இனி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்காது, பிஸியாக போயிட்டு இருக்காரு. ஓகே சார். நிறைய அவர் மேலே வந்து விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. கால் ஷீட் கொடுத்துட்டு வரமாட்டாரு, நிறைய பிரச்சனைகள் வந்து டைரக்டர் அவருக்கு ப்ரொடியூசருக்குன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி அவரோட 2.1 சொல்லலாம். அவர் ஆள் மாற்றம் இருந்த அதுவாக இருக்கட்டும், இப்போ ஷூட்டிங்க்கு நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது, இப்போ ஏஆர் முருகதாஸ் அவரோட படத்தில் கமிட்டாக இருக்கிற போது மதராசி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்பட்டுச்சு. ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு பிக் ஸ்டெப்பாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னதான் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இப்போ அடுத்தது அப்படின்னும் போது இது அவருக்கு எப்படி அமையும் சார்? அவரோட இதுவை காட்ட முடியுமா இதில்? இல்லை மதராசி பெருசா போல, அதுக்கு பிறகு அந்த சல்மான் கான் படம் சிக்கந்தர் அதுவும் பெருசா போல, பெரிய ஃபிளாப். அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு டைரக்டருக்கு திருப்பி டேட் கொடுத்துருக்காரு சிம்பு. அதான் சிம்பு. ஒரு பெரிய டைரக்டர், அவர் படம் பண்ணியிருக்காரு, தொடர்ந்து தோல்வி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ சமயத்தில் ஒரு கதை சொல்றாரு, அது பிடிச்சிருக்கு. அப்படிங்கும் போது அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது சிம்புக்கு. சரி ஓகே சரியா பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மேலே அதை கமிட் பண்ணியிருக்காங்க. வெற்றி தோல்வியை தாண்டி
ஸ்டோரி பேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பு ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்றாருன்னா பேசிக்காக அவரும் ஒரு ரைட்டர் டைரக்டராக இருக்கிறதுனால இப்போ ஏஆர் முருகதாஸ் சொன்ன விஷயம் ஏதோ ஒன்று அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால அந்த படத்தை கமிட் பண்ணியிருக்கிறாரு. பண்ணலாம், பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார். இப்போ அரசன் படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த படத்தோட ப்ரொமோ வரும்போது எல்லாரும் சொன்னாங்க தோட்டம் சேகர் அவரோட கதையை தான் எடுக்கிறாங்க, அது பேஸ் பண்ணி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது எடுத்ததா இல்லை அதை பற்றி பேசினா தெரியல. அதுக்கப்புறமா அவரோட கேஸ் சார்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, அவரோட கொலை சம்மந்தப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு சார். இப்போ நியூஸ்லயும் பார்க்க முடியுது. என்ன நடந்துட்டு இருக்காது? இந்த கதையினால அது வெளியில வந்திருக்கா, இல்ல இது வெளியில வர்றதுனால கதை வருது? இல்ல, மயிலை சிவகுமாரனுடைய அந்த ஒரு போர்ஷனை வச்சு தான் அந்த படம் பண்றாங்க. அதாவது மயிலை சிவகுமார்கிட்ட வெற்றிமாறன் ரியலா உண்மையில உயிரோட இருக்கப்ப ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் கேட்கிறாரு. படம் பண்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. நீங்க இந்த படத்தினுடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்தா தெரியும். ஒரு டைரக்டரா இருப்பார். அந்த டைரக்டர் வந்து வெற்றிமாறன், அந்த கேரக்டர் வந்து மயிலை சிவகுமார். மயிலை சிவகுமார் சொல்ல இவர் வந்து மயிலை சிவகுமாரே ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டடாக கொடுத்துருக்காரு. ஒரு 40 பக்கம் புக்கில் முக்கியமான இன்ஸ்டன்ட்லாம் அவரை கைப்பட எழுதின புத்தகத்தை ஒன்றும் வெற்றிமாறன் வச்சிருக்காரு. இப்போ அதெல்லாம் டெவலப் பண்ணி தான் அந்த அரசன் பண்ணுறாங்க. இப்போ மயிலை சிவகுமாரைக்கு இன்னொரு பேர் இருக்குது, டைகர் சிவகுமார்னு. டைகர்னு கூப்பிடுவாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ கோயில்பேட்டு நடந்துட்டு இருக்கு. கோயில்பேட்டில் பார்த்தா மதுரை டைகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் சிம்பு நடிக்கிறார். அவங்க அந்த டீமோடைய பேர் வந்து மதுரை டைகர். பனியனில் கூட மதுரை டைகர் தான் போட்டிருப்பார். அந்த கேரக்டர் தான் பண்ணுறாரு. அப்போ இப்போ எடுத்துட்டு இருக்க போர்ஷன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஒரு மதுரையிலேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு திருப்பி சென்னைக்கு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய சினிமா ரசிகர். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சினிமா ரசிகர். ஒரு படத்தை விடாமல் பார்க்கக்கூடிய கேரக்டர். அந்த கேரக்டர் தான் அந்த சிம்பு பண்றாரு. இப்போ அந்த மயிலை சிவகுமார் ஸ்டோரி எடுக்கிறதுல இருந்து தான் என்ன பண்ணான்னா, மயிலை சிவகுமார் அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட தோட்டம் சேகரனுடைய பையன் அழகுராஜா வந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் கோர்ட்டில் சரண்டர் ஆனதுக்கு பிறகு திருப்பி அந்த இது பூம் ஆயிருக்கு. யார் தோட்டம் சேகர், யார் மயிலை சிவகுமார், மயிலை சிவகுமார் தோட்டம் சேகருக்கு என்ன பிரச்சனை, தோட்டம் சிவகுமார்னா தோட்டம் சேகர்னா யார் அப்படின்னு திருப்பியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தோட்டம் சேகரை பொறுத்த வரைக்கும் திருவல்லிக்கேணி ஜாம்பஜார் பகுதியை சேர்ந்தவர். அவங்க அப்பா ஒரு காங்கிரஸ்காரர், தீவிரமான காங்கிரஸ்காரர். இவரை பொறுத்த வரைக்கும் அங்கே சிறு சிறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். இவருக்கு முனியம்மாங்கிற ஒரு மனைவி, அதுக்கப்புறத்துல ஒரு மனைவி, அதுக்கு பிறகு மலர்கொடின்ற ஒரு மனைவி. 3 மனைவி அவருக்கு. 3வது மனைவியுடைய பையன் தான் இந்த அழகுராஜா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசிக்காக பாடக்கூடியவர், பாடகர். 96 2001 அந்த பீரியடில் அதிமுக அப்போ ஆட்சியில் இல்லை. அதிமுக ரொம்ப டவுனில் இருக்கிற டைம். அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கட்சியினுடைய பிரச்சார பாடல்கள் பாடுறது, கானா பாடல் பாடுறது, கோயில் திருவிழாவில் பாடுறது. அப்போ பிரச்சார பாடகராகவே இருந்தார். அஇஅதிமுகவின் பிரச்சார பாடகராக இருந்தார். தென்சென்னை மாவட்ட துணை செயலாளர் இருந்தார். பல்வேறு பொறுப்புகள் இருந்தார். அந்த நேரத்தில் என்ன, ஜெயலலிதா அந்த அம்மையாருக்கு வந்து நம்ம ஆட்சியில் இல்லாதவங்க கூட ஆக்டிவாக ஒருத்தர் வேலை செய்கிறாரு, தொடர்ந்து அதிமுக ஆக்டிவாக இருக்காருன்னா அவங்க நிறையா பதவிகளை கொடுத்துச்சு. 2001 அவங்களுக்கு சீட் கொடுக்குற மாதிரிலாம் இருந்தாங்க, எம்எல்ஏ சீட் கொடுக்குறதா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் அதை கொடுக்காம போயிட்டாங்க. இப்போ ஜெயிச்சதுக்கு பிறகு அவரை கவுன்சிலர் ஆக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. கவுன்சிலர் ஆக்கலான்னு முயற்சி பண்ணி தான் அதிமுக ஆஃபீஸில், ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆஃபீஸில் கவுன்சிலர் வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர்றப்ப தான் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையில் வீடமணி, அப்புறம் இந்த மயிலை சிவகுமார், ஜாம்பஜார் முரளின்னு பல பேர் அடிபட்டுச்சு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த வழக்கு அப்படியே மூடி போச்சு. அவர் இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் கழிச்சு 2018 ஜாம்பஜார் முரளி வெட்டி படுகொலை செய்யப்படுறார். அதுலேயும் இந்த அழகுராஜா பேர் அடிபடுது. அதுக்கப்புறம் 2022 மயிலை சிவகுமார் கொலை செய்யப்படுறார். அதுலேயும் அழகுராஜா பேர் அடிபடுது. அப்புறம் உள்ளே போகிறாங்க, வர்றாங்க. அப்புறம் சில நேரங்களில் தலைமுறை இருந்தார். அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஜனவரியிலேருந்து அழகுராஜாவை தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று கோர்ட்டில் சரண்டர் ஆயிருக்காரு. இதுதான் வந்து அழகுராஜா அண்டு பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க. 3வது மனைவி தான் இந்த மலர்கொடி. இவங்க வந்து அவர் மறைவுக்கு பிறகு அட்வொகேட் ஆகி படித்து கிரிமினல் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. அவங்க மேலே நிறைய வழக்குகள்லாம் இருக்கும். இப்போ தான் உள்ளே இருந்துட்டு வந்தாங்க. ஆமாம், உள்ளே இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவர் அழகுராஜா மேலேயும் பல வழக்குகள் இருக்கு. இந்த ஃபேமிலி இந்த மேட்டர் வர்ற பிறகு தான் மயிலை சிவகுமார் மேட்டர் வருது. ஒருவேளை இந்த மேட்டர்லாம் அந்த படத்தில் இருக்குமாங்கிற மாதிரிலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது. ஓகே சார். ஸோ நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்போ சிம்பு அவர்களை பற்றியே திரும்ப பேசுவோம். சிம்பு அவர்களை பற்றி நிறைய விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அவரை நம்பி படம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது சிம்பு அவர்களோட அடுத்த முகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆளே ரொம்ப சாந்தமாயிட்டாரு, டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது, பேசுறதா இருக்கட்டும், வெளியிடங்களில் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே. அது அவரோட அடுத்த வருஷன் இது எடுத்துக்கலாமா சார்? சிம்புவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே ஃபீல்டுக்குள்ள வந்துட்டார்.
அந்த வயசுக்கு உண்டான அந்த வேகம் சேட்டை எல்லாம் இருக்கும் இல்லையா, அது அது வந்து ஒரு பீக்ல இருக்க வருது அவருக்கு. ஓகே. ரெண்டும் சேர்ந்து வருது. அந்த ஏஜ்ல பண்ணக்கூடிய மெச்சூர்டில் அன்மெச்சூர்டா இருப்பாங்க, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. அந்த நேரத்தில் நமக்கு பேரு புகழ் பதவி வருது. இப்போ பேசிக்காக பான் வித் சில்வர் ஸ்பூனு எல்லாம் சேர்ந்து வரப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நிறையா அவர் மேலே விமர்சனம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஃபீல்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பக்குவப்பட்டு நிற்கிறாரு. மணிரத்னம் மாதிரியான பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய டேரக்டர் ரிப்பீட்டடாக அவரை பயன்படுத்துகிறாங்க. ஆமா. இப்போ நீங்கள் வெந்து தெளிந்ததுக்காராக இருக்கட்டும், சாரி வெந்து தெளிங்க செக்கச்சிவந்த வானமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த படம் தக்லைஃபாக இருக்கட்டும், தொடர்ந்து ரிப்பீட்டடாக அவரை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்கள்ட்டெல்லாம் சரியா இருக்காரு. இப்போ தக்லைஃப் படத்துல 2 வருஷம் அவங்க கூட டிராவல் பண்றாரு. படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போறாரு. அப்படியும் அங்கெல்லாம் இருக்காரு. அப்ப அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச டைரக்டரா இருந்தாங்கன்னா கரெக்டா இருக்காரு. இப்போ வெற்றிமாறன் கூட ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. வெற்றிமாறன் சொல்றது அப்படியே பண்றாரு. வெற்றிமாறனே ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாரு. நம்ம சொல்றதை விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. அது மாதிரி நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல அந்த வந்த புதுசுல அந்த ஏஜ் ஒரு பிரச்சனை, அந்த அனுபவம் இல்லாதனால பல பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காரு. ஓகே சார். இப்போ சிம்பு அவர்கள் திரும்பவும் இத்தனை படங்கள் கமிட் ஆயிருக்காரு, அடுத்தடுத்து நடிக்க போறாரு அப்படின்னும் போது இப்போ ஓவரால் சினிமாவை எடுத்து பார்த்துட்டோம்னா விஜய் அவர்களோட கடைசி படம் தான் ஜனநாயகன் அப்படின்றதும் பேசப்படுது. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவர் அரசியல் இருக்க போறாரு. கமல் அவர்களும் ஒரு பக்கம் வந்து எம்பி ஆகி அந்த பக்கம் அரசியல் அப்படின்னு இருந்தாரு. ரஜினி அவர்களும் தான் 1-2 படம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த அடுத்த லெவல் இல்லைன்னா அடுத்து தமிழ் சினிமால யாரு பெருசா வர போறாங்க, இவங்களோட இடங்கள்ல யாரு பிடிக்க போறாங்க அப்படின்றது வரும்போது இது சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இல்ல, அது இடம்ங்கிறது வந்து வெற்றி தான் தீர்மானிக்கும். ஓகே. நீங்க தொடர்ந்து ஒரு 5-6 வெற்றி கொடுத்து ஒரு வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சம்பளம் உடனே ஏற்றுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்கு ஒரு ஓடிடி பிஸ்னஸ் இருக்கும். அப்போ அந்த வெற்றி தான் வந்து அந்த இடத்தை கொண்டு போய் இன்னைக்கு விஜய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறாருன்னா அவருக்கு தொடர் வெற்றி. எப்படி ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. எப்படி படமா இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க ஆடியன்ஸுங்கிற அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அதை வந்து நம்ம வந்து ஒரு சேர் மாதிரி ஒரு இருக்கிறாரு இவர் காலி பண்ண இடத்துல நம்ம போய் உட்கார முடியாது. அந்த வெற்றி தான் அந்த இடத்துல கொண்டு போய் வரும். சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் அமரனுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ், அமரனுக்கு முன்னாடி ஒரு சம்பளம், இப்போ அமரனுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பளம் வாங்குறாரு. இப்போ அடுத்து வெங்கட் பிரபு கூட நடிக்கக்கூடிய படத்துல கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல பட்ஜெட்ன்றாங்க. அமெரிக்காவில் அந்த படத்துக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படி சொல்றப்ப அடுத்து இந்த வெற்றி தான். இந்த அரசன் படம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருச்சு. அடுத்து அஸ்வந்த் மாரிமுத்து படம் தொடர்ந்து வெற்றி, பேக் டு பேக் வந்து ஒரு வெற்றி படமா கொடுத்துட்டாருன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. ஓகே சார். ஸோ சினிமா குறித்து நிறைய விஷயங்கள் பேசணும், அரசன் சார்ந்து என்னெல்லாம் அப்டேட் வரப்போகுது அப்படின்றத பேசணும். மிக்க நன்றி சார்.